பற்றி எறிந்த இன்றைய ஆசிய கோப்பை ஃபைனல் மேட்ச். இந்தியா பாகிஸ்தான் ரசிகர்களை தாண்டி ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களையும் உலுக்கி எடுத்த இன்றைய இறுதிப் போட்டி வரலாற்றை புரட்டி போட்ட சம்பவம். அதாவது இந்தியா பாகிஸ்தான் ரசிகர்களை தாண்டி ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களும் எதிர்பார்த்த ஆசிய கோப்பையின் இறுதிப் போட்டியான இந்தியா பாகிஸ்தான் மோதிய போட்டி இன்றைய தினம் நடைபெற்றது. அதுவும் கடந்த ஒரு மாதமாக நடந்து வந்த இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணியின் ஆதிக்கம்தான் முழுக்க முழுக்க இருந்தது. இந்திய அணிக்கு எதிராக விளையாடிய அனைத்து அணிகளையும் ஏதோ தெரு கிரிக்கெட் அணிகளை அடிப்பது போல அசால்ட்டாக அடித்து ஊதி தள்ளி வந்தது இந்திய அணி. இந்த ஆசிய கோப்பை தொடரில் குரூப் சுற்றுகள், சூப்பர் 4 சுற்றுகள் என அனைத்திலும் இந்திய அணி எதிர்கொண்ட பாகிஸ்தான் உள்பட அனைத்து அணிகளையும் எளிதாக வெற்றி பெற்று இன்றைய தினம் ஆசிய கோப்பையின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்திய அணி. அதிலும் இந்த தொடர் முழுக்க ஒரு தோல்வியை கூட தழுவாமல் தொடர் வெற்றிகளை பெற்று இந்த இறுதிப் போட்டிக்கு கெத்தாக நுழைந்துள்ளது இந்தியா. அதே சமயம் பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் இந்த ஆசிய கோப்பை தொடரில் 2 தோல்விகளை சந்தித்துதான் இறுதிப் போட்டிக்கு வந்துள்ளது. அதுவும் அந்த 2 தோல்விகளும் குரூப் சுற்றில் இந்திய அணியிடம் 1, அதேபோல சூப்பர் 4 சுற்றிலும் இந்திய அணிக்கு எதிராக ஒரு போட்டியில் தோல்வியடைந்து மொத்தமாக 2 தோல்விகளும் இந்திய அணிக்கு எதிராகத்தான் அடைந்திருந்தது பாகிஸ்தான் அணி. ஆனாலும் மற்ற சிறு சிறு அணிகளை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறிவிட்டது பாகிஸ்தான் அணி. அப்படி இருக்கும்போது இந்த இறுதிப் போட்டியில் இந்திய அணிதான் வெற்றி பெறும் என்று பலரும் நினைத்திருந்தனர். அதற்கு காரணம் இப்போது இருக்கும் இந்திய அணியின் பலம் என்பது இப்போது இருக்கும் பாகிஸ்தான் அணியை விட அதிகம் என்பதுதான் தற்போதைய உண்மை. ஆக அந்த எதிர்பார்ப்பில்தான் இன்றைய போட்டி தொடங்கியது. அப்படி தொடங்கிய இந்த போட்டியில் டாஸ் ஜெயிச்ச இந்திய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது. அப்படியாக பேட்டிங் செய்ய களமிறங்கிய பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் ஓப்பனிங் இறங்கிய ஃபர்கான் மற்றும் ஃபக்கர் சமான் என்ற இந்த இருவரும் அதிரடியில் மிரட்டிட்டாங்கங்க. அதுவும் இந்திய அணியின் நட்சத்திர பவுலரான ஜாஸ்பிரிட் பும்ராவின் ஒவ்வொரு ஓவரையும் அடித்து நொறுக்கிவிட்டனர் இந்த இருவரும். இதனால் இந்திய அணியின் வெற்றி என்பது இந்த போட்டியில் ஆரம்பத்திலேயே கை நழுவி சென்றுவிட்டது. அதற்கு காரணம் 9 ஓவர்களில் கிட்டத்தட்ட 80 ரன்களை கடந்துவிட்ட பாகிஸ்தான் அணி ஒரு விக்கெட்டை கூட இழக்காமல் அதிரடியாக விளையாடி வந்தது. அதே சமயம் இந்திய அணியின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்து வந்த பும்ராவின் ஓவர்களையே வெளுத்து வாங்கி வந்தது பாகிஸ்தான் அணி. அப்படி இருக்கும்போது இந்திய அணியின் நம்பிக்கை என்பது இந்த இடத்தில் முற்றிலுமாக உடைந்துவிட்டது. அதற்கு பிறகு சரியாக 10வது ஓவரை வீச வந்த நம்ம தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி அதிரடியாக விளையாடி வந்த ஃபர்கான் என்ற பேட்ஸ்மேனை அவுட்டாக்க அப்போதுதான் இந்திய அணிக்கு உயிரே வந்தது. ஏனென்றால் அதுவரை பாகிஸ்தான் அணியின் பேட்டிங்கை எப்படி கட்டுப்படுத்துவது என்று தெரியாமல் திணறி வந்தது இந்திய அணி. அந்த சமயத்தில் ஆபத் பாண்டவனாக வந்த நம்ம தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி இந்த முக்கியமான பார்ட்னர்ஷிப்பை உடைத்துவிட, ஆனாலும் கூட அதற்கு பிறகு களமிறங்கிய சாயும் அயூப் என்ற வீரரும் ஃபக்கர் சமானும் சேர்ந்து மீண்டும் இணைந்து கொண்டு மீண்டும் அதிரடியை தொடர்ந்தனர். முதல் விக்கெட் விழுந்துவிட்டது என்று நிதானமாக விளையாடாமல் ஏற்கனவே தொடர்ந்த அதிரடியை மீண்டும் தொடர, இதனால் இந்திய அணி மீண்டும் ஸ்தம்பித்து நின்றது. ரைட்ரா, இன்னைக்கு பாகிஸ்தான் பக்கம் தாண்டா காத்தடிக்குது அப்படின்னு இந்திய ரசிகர்கள் பலரும் நினைத்திருப்பார்கள். ஏனென்றால் இந்திய அணி என்ன செய்தாலும் அது பாகிஸ்தான் அணிக்கு லாபமாகவே அமைந்தது. அந்தளவுக்கு இன்றைய போட்டியின் ஆரம்பத்தில் இந்திய அணிக்கு அதிர்ஷ்டம் என்பது சுத்தமாக கை கொடுக்கவில்லை. ஆனால் சரியாக 13வது ஓவரில் இந்த பார்ட்னர்ஷிப்பையும் மீண்டும் வந்து உடைத்துவிட்டது நம்முடைய வருண் சக்கரவர்த்தி தாங்க. ஆமாங்க, முதல் விக்கெட்டையும் வருண் சக்கரவர்த்தி வீழ்த்த, அதன் பிறகு 2வது விக்கெட்டையும் வருண் சக்கரவர்த்தி வீழ்த்த, அங்கே தாங்க பாகிஸ்தானுக்கு பிடித்தது 7 நாட்டு சனி. ஏனென்றால் வருண் சக்கரவர்த்தி தொடங்கி வைத்த இந்த ஒரு சரிவை அதற்கு பிறகு நம்ம குல்தீப் யாதவ் வந்து அப்படியே சிறப்பான லைனில் பந்து வீசி இவரும் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை வீழ்த்த, அதுவும் என்னதான் ஆரம்பத்தில் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய அணிக்கு மிகப்பெரிய திருப்பு முனையை வருண் சக்கரவர்த்தி ஏற்படுத்தி இருந்தாலும் அதற்கு பிறகு நம்ம குல்தீப் யாதவும் அதற்கு இணையான செயலைத்தான் செய்திருந்தார். ஏனென்றால் குல்தீப் யாதவ் அதிரடியாக விளையாடி வந்த ஃபக்கர் சமானின் விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார். இவரை மட்டும் விட்டிருந்தால் இவர் ஒரு ஆளாகவே பாகிஸ்தான் அணியை 250 ரன்கள் வரை கொண்டு சென்றிருப்பார். அந்தளவுக்கு அதிரடியாக விளையாடி வந்தார் ஃபக்கர் சமான். ஆக இவரது விக்கெட்டை குல்தீப் யாதவ் வீழ்த்தியது என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. அதே சமயம்
இந்த ஆசிய கோப்பை தொடர் முழுக்க அதிரடி சிக்சர்களை பறக்கவிட்ட ஷாகின் ஷா அப்ரிடியையும் டக் அவுட் ஆக்கினார் குல்தீப் யாதவ். இதுதான் இந்த போட்டியில் அடுத்த மிக முக்கிய சம்பவமாக மாறியது. அதன் பிறகும் முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்த இதனால் பாகிஸ்தான் அணி 19.1 ஓவரிலேயே ஆல் அவுட் ஆகி வெறும் 146 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது. ஆமாங்க, உண்மையிலேயே இப்படி ஒரு விஷயம் நடந்திருப்பது பலருக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருந்திருக்கும். குறிப்பாக பாகிஸ்தான் அணிக்கும் பாகிஸ்தான் நாட்டு ரசிகர்களுக்கும். ஏனென்றால் முதல் 9 ஓவருக்கு விக்கெட்டே இல்லாமல் கிட்டத்தட்ட 80 ரன்களை கடந்துவிட்ட பாகிஸ்தான் அணி அடுத்த 66 ரன்னில் 10 விக்கெட்டுகளையும் இழந்து தடுமாறியிருக்கிறது. அதுவும் கிட்டத்தட்ட முதல் 9 ஓவரில் 80 ரன்களை தொட்ட பாகிஸ்தான் அணி விக்கெட்டுகள் ஏதும் விழாமல் இருந்ததால் இந்த போட்டியில் கண்டிப்பாக 220 முதல் 230 ரன்கள் வரை பாகிஸ்தான் அணியால் எடுத்துவிட முடியும் என்றுதான் அனைவரும் நினைத்தனர். வர்ணனையாளர்களும் கூட அதைத்தான் கூறி வந்தனர். அப்படி இருக்கும்போது அப்படியே மொத்த மேட்சையும் தலைகீழாக திருப்பிவிட்ட அந்த ஒரு பெருமை என்பது நம்ம தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்திக்கும் குல்தீப் யாதவுக்கும் தான் சேரும். ஆமாங்க, இப்படி ஒரு சம்பவம் என்பது பாகிஸ்தான் ரசிகர்களுக்கும் பாகிஸ்தான் அணிக்கும் இன்னும் 10 வருடத்திற்காவது ஆறாத வடுவாகவே இருக்கும். கிட்டத்தட்ட வெற்றியை தொட்டுவிட்டு வெற்றியின் உச்சத்தில் இருந்த பாகிஸ்தான் அணி அடுத்த சில நிமிடங்களிலேயே தலைகீழாக விழுந்து இந்த போட்டியில் மிகப்பெரிய சரிவை சந்தித்துள்ளது. ஏனென்றால் இந்த போட்டியில் அதாவது பாகிஸ்தான் அணி நிர்ணயித்த 146 ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் என்னத்தங்க சொல்ல, இவங்க சும்மாவே காட்டுன்னு காட்டுவாங்க. இதில் 200 ரன்களை தாண்டி எடுக்க வேண்டிய பாகிஸ்தான் அணியை வெறும் 146 ரன்களில் சுருட்டிய அந்த ஒரு மனநிலையில் இருக்கும்போது இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் எந்த அடி அடிப்பாங்க என்பதை நீங்களே யூகித்து கொள்ளுங்கள். ஆக இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி கொஞ்சம் திணறினாலும் இறுதியாக பாகிஸ்தான் அணி நிர்ணயித்த 146 ரன்கள் இலக்கை எளிதாகவே கடந்துவிட்டனர். அதுவும் இந்த ஆசிய கோப்பை தொடரில் ஒரு தோல்விகளை கூட அடையாமல் தொடர் வெற்றிகளை பெற்று இந்த ஆசிய கோப்பை தொடரை இந்திய அணி கைப்பற்றியுள்ளது. ஆனால் இதைவிட இந்திய அணிக்கு மிகப்பெரிய பெருமை என்னவென்றால் இந்த ஆசிய கோப்பை தொடரில் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக 3 போட்டிகளில் விளையாடி 3 போட்டிகளிலுமே இந்திய அணிதான் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆகவே இதைவிட இந்த ஆசிய கோப்பை என்பது இந்திய ரசிகர்களுக்கும் இந்திய அணிக்கும் பெருமை கிடையாது என்றே சொல்லலாம். அதே சமயம் குரூப் சுற்று, சூப்பர் 4 சுற்று போன்றவைகளில் இந்திய அணி வெற்றி பெற்று ஆசிய கோப்பையின் இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் அணியிடம் தோற்று இருந்தால் அதுவும் இந்திய அணிக்கு மிகப்பெரிய கரும்புள்ளியாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் அதையும் கூட நடக்க விடாமல் இந்திய அணி தொடர்ச்சியாக பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி மற்ற அணிகளையும் இந்த ஆசிய கோப்பை தொடரில் வீழ்த்தி இந்திய அணி ஆசிய கோப்பை தொடரை கைப்பற்றி இப்போது புதிய சரித்திரம் ஒன்றை எழுதியுள்ளது. அதுவும் இந்த ஆசிய கோப்பை தொடர் ஆரம்பித்த காலத்திலிருந்து இதுவரை இந்திய அணியும் பாகிஸ்தான் அணியும் இறுதிப் போட்டியில் விளையாடியதே கிடையாது. ஆக இந்த ஆசிய கோப்பை தொடர் தொடங்கி 41 வருடங்களுக்கு பிறகு முதல் முறையாக இப்போதுதான் இந்திய அணியும் பாகிஸ்தான் அணியும் இறுதிப் போட்டியில் கலந்து கொண்டுள்ளது. ஆக அப்படி கலந்து கொண்ட போட்டியிலும் இந்திய அணி வெற்றி பெற்று ஆசிய கோப்பையை கையிலேந்தியுள்ளது. இதனால் இதுவும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சம்பவமாக இந்திய அணி கிரிக்கெட் வரலாற்றில் மாறியிருக்கிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியின் இந்த ஒரு வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.